தொடர் மழையின் காரணமாக சேதமடைந்த உதகை கல்லட்டி சாலையை சீரமைக்கக்கூடிய பணி 2வது நாளாக நீடித்து வருகிறது. தொடர்பாக களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஐயாசாமி தரக்கூடிய விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் பல பகுதிகளில் இந்த கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் உதகை, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக மரங்கள் விழுந்து மண் சரிவுகள் ஏற்பட்டு சாலைகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதை சீரமைக்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வரும் நிலையில் நேற்று பல பகுதிகளில் உதகையை சுற்றியுள்ள பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த பெம்பட்டி எண்ணக்கூடிய கிராமத்துக்கு செல்லக்கூடிய சாலை சுமார் 100 மீட்டர் தூர நீளத்திற்கு ஆற்றோடு இழுத்துச் செல்லப்பட்டது. மேலும் பல இடங்களில் மரங்கள் விழுந்தது. இதனை சீரமைக்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவும் ஈடுபட்டு வருகின்றனர். நகர்ப்புறங்கள் மட்டுமல்லாமல் நகரை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் இதே நிலை தொடர்கிறது. தற்போது நேற்று பெய்த கனமழையின் காரணமாக உதகை கல்லட்டி மலைப்பாதையில் பெரிய அளவிலான ராட்சத பாறைகள் விழுந்து சாலை விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்தது. தற்போது அந்த பணிகளை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று இச்சாலை வழியாக எந்த போக்குவரத்தும் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் உதகை சுற்றியுள்ள இடங்களில் இந்த மீட்பு பணிகளும் மற்றும் சீரமைப்பு பணிகளும் என்பது தொடர்ந்து வருகிறது. நாள்தோறும் இந்த உதகை கல்லட்டி மலைப்பாதையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கேரளா, மைசூர் செல்லக்கூடிய நிலையில் இன்று எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. அதேபோல் உள்ளூர் வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. நேற்று மாலை இந்த சாலை வழியாக பயணித்து பேருந்தில் பயணித்தவர்களும் கூட பாதி வழியில் இந்த பேருந்தை நிறுத்தி நேற்று இரவு முழுவதும் அவர்கள் சொந்த கிராமத்திற்கு நடந்தே சென்றுள்ளனர். தற்போது அதிகாரிகள் துரிதமாக இந்த சாலையில் 15 மணி நேரத்திற்கும் மேலாக விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சிமெண்ட் மற்றும் இந்த தார் கலவைகள் கொண்டு இந்த சாலையை சீரமைக்கும் பணி என்பது தொடர்ந்து வருகிறது. மாவட்டத்தில் இன்று பல பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிய அந்தந்த குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக பல பகுதிகளில் இந்த கனமழை என்பது தற்போதும் தொடர்ந்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த 42 மண்டல குழுக்கள் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் பாதிப்புகளை துரிதமாக கண்டறிந்து, அதாவது மின்சாரமாகட்டும், குடிநீராகட்டும், சாலை வசதியாகட்டும் என அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தீவிரமாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு, நீலகிரி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ஐயாசாமி.